அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் 1215 1226 வரை மொத்தம் 12 வரிகளுக்கான விளக்கமாக இருக்கப் போகிறது. முதலில் நான் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். என்றும் உள்ளதுவாய் எங்கும் ஓர் நிறைவாய் என்றும் விளங்கிடும் என் தனி சித்தே. சத்திகள் பலவாய் சத்தர்கள் பலவாய் இத்தகை விளங்கும் என் தனி சித்தே. தத்துவம் பலவாய் தத்துவி பலவாய் இத்தகை விளங்கும் என் தனி சித்தே. படிநிலை பலவாய் பதநிலை பலவாய் இடிவர விளங்கிடும் என் தனி சித்தே. மூர்த்தர்கள் பலவாய் மூர்த்திகள் பலவாய் ஏற்பட விளங்கிடும் என் தனி சித்தே. உயிர் வகை பலவாய் உடல் வகை பலவாய் இயலுற விளக்கிடும் என் தனி சித்தே. இதுதான் இந்த 12 வரிகள். முதல் 2 வரிகளில் என்றும் உள்ளதுவாய் எங்கும் ஓர் நிறைவாய் என்றும் விளங்கிடும் என் தனி சித்தே. எக்காலத்தும் அழியாது விளங்குகின்ற தன்மை உள்ளதாய் அங்கங்கெனாதபடி எங்கும் பூரணமாய் நிறைந்து விளங்குகின்றதாய் என்றும் இருப்பதான எனது ஒப்பற்ற சித்தே. இதுதான் இந்த 2 வரிகளுக்கான விளக்கம். இதுக்கு சான்ற வள்ளல் பெருமான் திருவருண் மெய்மொழி அப்படின்ற தலைப்பில் உரைநடை பகுதியில் தெளிவாக கடவுளுடைய தன்மை, கடவுள்னால் யாருன்னு அங்கே ஒரு அருமையான டெஃபனிஷனை கொடுக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இனி அடுத்து வரக்கூடிய அந்த வரிகள் எல்லாம் அங்கேயே சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வரக்கூடிய வரிகளான சக்தி சக்தர்கள், தத்துவம் தத்துவி, மூர்த்திகள் மூர்த்தர்கள், உயிருடைய வகை, அதே மாதிரி படிநிலை பதநிலை, இதை பற்றிலாம் எல்லாம் சேர்ந்தது தான் அந்த இறைவனுடைய தன்மை, இறைவன் எப்படி இருக்கிறான்னு நாங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதை படிச்சுட்டு அப்புறம் மீதி உள்ள வரிகளுக்கு விளக்கம் பார்ப்போம். அதாவது தலைப்பு திருவருண் மெய்மொழி. உலகத்தினிடத்தே பெறுவதற்கு மிகவும் அருமையாகிய மனித தேகத்தை பெற்ற நண்பர்கள் அனைவரும் நாமும் அறிய வேண்டுவதும் ஒழுக வேண்டுவதும் யாதெனில், இயற்கையிற்றானே விளங்குகின்றவராய் உள்ளவர் என்றும் இயற்கையிற்றானே உள்ளவராய் விளங்குகின்றவர் என்றும் இரண்டுபடாத பூரண இன்பமானவர் என்றும் எல்லா அண்டங்களையும் எல்லா உலகங்களையும் எல்லா பதங்களையும் எல்லா சக்திகளையும் எல்லா சத்தர்களையும் எல்லா கலைகளையும் எல்லா பொருள்களையும் எல்லா தத்துவங்களையும் எல்லா தத்துவிகளையும் எல்லா உயிர்களையும் எல்லா செயல்களையும் எல்லா இச்சைகளையும் எல்லா ஞானங்களையும் எல்லா பயன்களையும் எல்லா அனுபவங்களையும் மற்ற எல்லாவற்றையும் தமது திருவருட்சக்தியால் தோற்றுவித்தல், வாழ்வித்தல், குற்றம் நீக்குவித்தல், பக்குவம் வருவித்தல், விளக்கம் செய்வித்தல் என்னும் 5 தொழில்கள் முதலிய பெரும் கருணை தொழில்களை இயற்றுவிக்கின்றவர் என்றும் எல்லாம் ஆனவர் என்றும் ஒன்றும் அல்லாதவர் என்றும் சர்வ காருண்யர் என்றும் சர்வ வல்லபர் என்றும் எல்லாம் உடையவராய் தமக்கு ஒருவாற்றானும் ஒப்பு உயர்வு இல்லாத தனிப்பெரும் தலைமை அருட்பெரும் ஜோதியர் என்றும் சத்திய அறிவால் அறியப்படுகின்ற உண்மை கடவுள் ஒருவரே. அகம் புறம் முதலிய எவ்விடத்தும் நீக்கமின்றி நிறைந்த சுத்த மெய்யறிவு எனும் பூரண பொதுவெளியில் அறிவார் அறியும் வண்ணங்கள் எல்லாமாயி விளங்குகின்றார் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க. இப்போ இவர் சொன்ன இந்த விஷயங்கள் தான் அடுத்த வரிகளில் அப்படியே விவரித்து சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, சத்திகள் பலவாய் சத்தர்கள் பலவாய் இத்தகை விளங்கும் என் தனி சித்தே.
இரவு பகல் மாறி மாறி தோன்றுதல், பருவகாலம் தவறாது மழை பெய்தல், பயிர் விளைதல், மரங்களில் உள்ள இலைகள் சூரிய ஒளி சேர்க்கையினால் பிராணவாயுவை வெளிப்படுத்துதல் முதலிய செயல்கள் யாவையும் பலவாகவும், இச்செயல்களை தவறாது நடத்துவிக்கும் காரணர்கள் என்று சொல்லக்கூடிய சத்தர்கள் பலவாயும், இவை எல்லாமாயும் விளங்கும் எனது ஒப்பற்ற சித்தே. அதாவது இப்போ நம்ம இயற்கையாக நடக்கக்கூடிய அனைத்து செயல்களையும் அவர் என்ன சொல்கிறாங்க, சக்திகள் அப்படின்றாங்க. இவற்றை நடத்துவதற்கு காரணமாக இருக்கக்கூடியவர்களை சத்தர்கள் அப்படின்றாங்க. இந்த சக்திகள் சத்தர்கள் இவைகளும் பலவாக இருக்கின்றன அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறாங்க. சரி, அடுத்து தத்துவம் பலவாய் தத்துவி பலவாய் இத்தகை விளங்கும் என் தனி சித்தே. தத்துவங்கள் 96 வகை. அவை அண்ட தத்துவம் பிண்ட தத்துவம் என்றவாறும் இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு தத்துவங்கள் பலவாயும் இத்தத்துவங்களுக்கு மூலப்பொருளாய் உள்ளவைகள் பலவாயும் விளங்குகின்ற எனது ஒப்பற்ற சித்தே அப்படின்றாங்க. அடுத்த 2 வரிகள் படிநிலை பலவாய் பதநிலை பலவாய் இடிவர விளங்கிடும் என் தனி சித்தே. மேலேறுகின்ற வழிமுறைகள் பலவாய் அவற்றின் முடிவில் அடைகின்ற பதநிலைகள் பலவாய் அவற்றின் விளைவாக உடல் சிதையாமல், அதாவது மரணமில்லா பெருவாழ்வு பெற்று விளங்குகின்ற எனது ஒப்பற்ற சித்தே. சரி, அடுத்த 2 வரிகள் மூர்த்தர்கள் பலவாய் மூர்த்திகள் பலவாய் ஏற்பட விளங்கிடும் என் தனி சித்தே. எப்படி சத்திகளை நடத்தக்கூடியவர்கள் சத்தர்கள்னு பார்த்தோமோ, இங்கே மூர்த்தர்கள் அப்படின்றாங்க. அதாவது மூர்த்தர்கள்ன்றதுக்கு அதுக்கு முன்னாடி மூர்த்திகள், ஐமூர்த்திகளுக்கு நம்ம தெரியும். பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன், இவங்க தான் ஐமூர்த்திகள். இந்த ஐமூர்த்திகளை நடத்துபவர்கள் மூர்த்தர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மூர்த்தர்களும் பலவாக இருக்கிறாங்க அப்படின்றாங்க. அதாவது பரம்பொருள் ஒன்றே என்றாலும் மூர்த்திகள் பலவாய், அம்மூர்த்திகளை இயக்கும் மூர்த்தர்கள் பலவாயும் ஏற்பட விளங்குகின்ற எனது ஒப்பற்ற சித்தே அப்படின்னு இந்த 2 வரிகளை சொல்கிறாங்க. அடுத்த முடிவான 2 வரிகள் உயிர் வகை பலவாய் உடல் வகை பலவாய் இயலுற விளக்கிடும் என் தனி சித்தே. தாவரம் முதல் மனிதர்கள் வரை ஜீவர்கள் பலவாய் ஒவ்வொரு வகை ஜீவனுக்கும் அளிக்கப்பட்ட உடல் வகை பலவாய் நியதியுற விளங்கிடும் எனது ஒப்பற்ற சித்தே அப்படின்றாங்க. இதுக்கு சான்றா இதுக்கு முன்னாடி நாம் பார்த்த அகவல் வரி 969-70 உயிரெல்லாம் பொதுவின் உளம்பட நோக்குக செயிரெல்லாம் விடுகன செப்பிய சிவமே. அதுக்கு விளக்கமாக என்ன பார்த்தோம்னா, எல்லா ஜீவன்களையும், அதாவது எறும்பு முதல் யானை வரை, ஓரறிவு முதல் 6 அறிவு வரை உள்ள அனைத்து உயிர்களையும் பாரபட்சமின்றி உற்றார் உறவினர் அயலார் என்ற எந்த ஒரு பேதமும் இன்றி தன்னுயிர் போலவே எண்ணி வாழ்க என்றும், எக்காரணம் கொண்டும் எந்த ஜீவன் மீதும் சிறிதும் மனக்கிலேசம் கொள்ள வேண்டாம் என்றும், அவ்வாறு ஏதேனும் இருந்தால் அந்த விரோதத்தை விட்டுவிடு என்றும் போதித்த சிவமே அப்படின்னு நாங்கள் விளக்கம் பார்த்தோம். மேலும் வள்ளல் பெருமான் திருவருட்பால ஒரு பாடலில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர், அவர் உளம்தான் சித்துருவாய் எம் பெருமான் நடம்புரியும் இடம் என நான் தெரிந்தேன். அந்த வித்தகர்தம் அடிக்கு ஏவல் புரிந்திட என் சிந்தை மிக விளைந்ததாலோ அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க. எல்லா உயிர்களையும் நம்ம உயிர் போல நேசிக்கணும் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க. இன்னும் ஒரு பாடல் வரி 973-74 உயிருள் யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்தே உயிர் நலம் பரவுக என்றுரைத்த மெய்ச்சிவமே அப்படின்னு பார்த்தோம். இதுக்கு என்ன விளக்கம்னா, எல்லா ஜீவர்களுக்குள்ளும் யான் இருக்கின்றேன், அதே நேரத்தில் எனக்கு உள்ளேதான் எல்லா ஜீவராசிகளும் உள்ளன,
இந்த உண்மையை உணர்ந்து பிற உயிர்கட்கு நன்மையான செயல்களையே செய்வாயாக என்று கூறிய சிவமே. அதாவது எல்லா உயிர்களுக்குள்ளும் இறைவன் தான் இருக்கிறான். அப்போ அந்த 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 உயிர்களுக்கு நம்ம ஜீவகாருண்யம் பண்ணும்போது அது கடவுளுக்கு செய்யக்கூடிய தொண்டாகவும் கடவுளுடைய வழிபாடாகவும் ஆயிடுது. அதான் ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடுன்னு ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் சொல்கிறாங்க. அப்போ இந்த வரிகள் எல்லாம் முன்னாடியே நம்ம பார்த்த வரிகளும் இப்போ அவர் சொல்கிறதும் அதே தான் திரும்பவும் சொல்கிறாங்க. உயிர் வகை பலவாய் உடல் வகை பலவாய் இயலுற விளக்கிடும் என் தனி சித்தே. இங்கே என்ன சொல்கிறாங்க? தாவரம் முதல் மனிதர்கள் வரை ஜீவர்கள் பலவாக இருக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு ஜீவர்களுக்கும் அளிக்கப்பட்ட உடல் வகை பலவாகவும் நியதியுற விளங்கிடும் எனது ஒப்பற்ற சித்தே அப்படின்றாங்க. அவ்வாறு உயிர்கள் பலவாக இருந்தாலும் அவருடைய உடல் வகை உயிர் ஒன்றா இருந்தாலும் உடல் வகை பலவாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வரிகள் மூலமாக சொல்ல வர்றாங்க. சரி, இதுவரை நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். மீண்டும் நாம் நாளை சந்திப்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.